ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நந்து லைஃப் ஸ்டைல். நம்ம இன்றைக்கி பாவக்காய் புளிக்குழம்பு எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நான் 4 பாவக்காய் எடுத்து சின்ன சின்ன பீஸாக நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நான் உள்ளே இருக்கிற விதையெல்லாம் எடுத்துகிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வேணுனாலும் அப்படியே போட்டு கூட நீங்கள் இந்த குழம்பு செய்யலாம். எடுத்து வச்சிருந்த பாவக்காய் எல்லாமே நான் கட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஒரு கடாய் வச்சு அதில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். புளிக்குழம்பு எப்போவுமே நல்லெண்ணெயில் செஞ்சால் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அதனால் நல்லெண்ணெய் நான் கொஞ்சம் ஆட் பண்ணி அதில் கொஞ்சமாக சீரகம், வெந்தயம் போட்டு பொரி விட்டு எடுத்து வச்சுருந்த சின்ன வெங்காயம், இந்த குழம்புக்கு வந்து சின்ன வெங்காயம் போட்டால் தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். முழுசாக சேர்த்துருக்கேன். நீங்கள் சின்ன சின்னதாக கட் பண்ணி கூட போட்டு சீக்கிரமாக வதங்குற மாதிரி சேர்த்துக்கலாம். அதோடு கொஞ்சமாக பூண்டு, தேவையான அளவுக்கு தக்காளி, நம்ம புளியை ஆட் பண்ணுறதுனால கொஞ்சமாக தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மசிகிற அளவுக்கு வதங்கின அப்புறமா இந்த குழம்புக்கு திக்னஸ்க்காக கொஞ்சமாக தேங்காய், கடைசியாக புளி இதெல்லாம் போட்டு நல்லா எண்ணெய் பிரிகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. அடுத்து தேவையான மசாலா, மஞ்சள் தூள், வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா ஆற வச்சு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு வானலில் நல்லெண்ணெய் ஊற்றி கொஞ்சமாக கடுகு, வெங்காயம், கருவேப்பிலை போட்டு தாளிச்சப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருந்த பாவக்காயும் நல்லா வாஷ் பண்ணி அதில் சேர்த்திக்கோங்க. 5 மினிட்ஸ் அதிலே நல்லா ஃப்ரை ஆகட்டும். நெக்ஸ்ட் நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டை ஆட் பண்ணி நல்லா ஒரு 2 நிமிஷம் வதக்கி விடுங்க. வதக்கி விட்டு அடுத்து இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இந்த டைமில் நீங்கள் உப்பையும் சேர்த்துக்கோங்க. காரம் வேணுனாலும் இந்த டைம் நீங்கள் தனி மிளகாய் தூள் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிவிட்டு நல்லா மூடி போட்டு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. நம்ம ஊற்றின எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வர அளவுக்கு வெயிட் பண்ணுங்கள். தண்ணியெல்லாம் சுண்டி நல்லா திக்காக வரும். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். கடைசியாக கொஞ்சம் வெல்லம் ஆட் பண்ணி 1 நிமிஷம் கொதிக்க விட்டு இறக்குனிங்கன்னா சூப்பரான பாவக்காய் புளிக்குழம்பு ரெடி. நீங்களும் இதே மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நான் போடுற வீடியோஸ் கண்டினியூஸாக பார்க்கணும் அப்படின்னா ஆல் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.